அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 900 பாயிண்ட்ஸுமே இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. இது பேஸ்ட் ஆன் நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் ஒன் டே பிஃபோராகவே நம்ம நிஃப்டியில் நம்ம அகெயின் எதிர்பார்க்கிறது, நேற்று நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க ஃபார் டவுன் சைடில். இருந்தாலும் நம்ம அகெயின் எதிர்பார்க்கிறது ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வித்தின் 2 டேஸில் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மெம்பர்ஸ் குரூப்லையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நேற்றையுடைய வீடியோலையும் நம்ம கிளியராக சொன்ன விஷயம் தான். பட் இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஈவன் நமக்கு நியூஸ் அப்படிங்கிறது லேட்டாக வந்தாலும் டெக்னிக்கல் வியூ படி நமக்கு ப்ரியராகவே நமக்கு அந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நல்ல ஒரு கேப் டவுன் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதான், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். இதனுடைய லோ தான் இன்றைக்கி மார்க்கெட்டில். அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுக்கப்புறமாக ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸும் சரி, சப்போர்ட் எடுத்த பிளேஸும் சரி, நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்னைக்கு எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் நேற்று நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதை யூஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரிய வரும். இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய நிஃப்டியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்றையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நிஃப்டியில் சொன்னபடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே இன்றைக்கி பெரிய கேப் டவுனில் நமக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க. அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெரிய கேப் டவுனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் கேப் டவுன் ஆர் கேப் அப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னையுடைய டேல 90% நமக்கு சைட்வைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது மாதிரியான டேல நியூ ட்ரேடர்ஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. நம்ம ப்ரேயராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் யூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய ப்ராஃபிட்டையும் சரி கேபிட்டலையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் தான் மார்க்கெட்டில் லோ. இதுக்கப்புறமாகவும் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டலுக்கு அப்புறமாகவும் நமக்கு ஹை கட் ஆகிட்டு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தேர்டு டைமிங் கேண்டில் தான் இன்றைக்கி ஹை. அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய ஹையே நம்மளுடைய டைமிங் கேண்டில் தான். இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது டைம் சைக்கிளினுடைய காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஹை இல்லை லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது நம்ம நேற்றே நம்ம போஸ்ட் பண்ண டைமிங் கேண்டில் இது. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேயுடைய ட்ரேடை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே அது எளிமையாக புரிய வரும். ஸ்டாக்ஸ் எல்லாமே அகைன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பெரிய கேப் டவுன் அப்படின்னாலும் நமக்கு ஒரு கேப் டவுனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு அப்சைடில் நமக்கு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலி கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன், இந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன டைமிங் கேண்டில் பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராக வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதையும் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் க்ரூடு வெனஸ்டே, இந்த வெனஸ்டேவே நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா 7 to
6 to 7 PM கேண்டில் வந்து 11th ஜூன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய இதில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கேண்டில் தான் லோவே தவிர்த்து அதில் இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் இன்னையுடைய 13th நல்ல ஒரு கேப் அப்பில் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து பேஸ்ட் ஆன் த மொமெண்டம் கேண்டில்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இதையும் நம்ம 2 daysக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் இது. அண்ட் என்ன ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டேவே நம்ம ஒரு 2 o'clock அரவுண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அகெயின் நிஃப்டியில் வந்து நம்ம எதிர்பார்க்கிறது 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடேல எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஒரு 1 side மொமெண்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னும் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று அரவுண்ட் ஒரு 254க்கு பேங்க் நிஃப்டியினுடைய 53,500 புட்டு வந்து ஒரு 54 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 188 வரைக்குமே எடுத்திருந்தாங்க. இது ரியல் ஜேபிடி ட்ரேட். எக்ஸ்பெஷலி ஜேபிடி வந்து நமக்கு மினிமம் டபுள் த ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வியூ. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இதில் கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நம்ம எடுக்கிறோம், அதில் எந்த பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ஒரு 9:30க்கு முன்னாடியே நம்ம இன்னையுடைய ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ண விஷயம் இதனால தான். எதற்காக அப்படின்னா அந்த பெரிய கேப் டவுன் இல்லை கேப் அப் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறமாக சைட்வே போகிறாங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும் பொழுது அந்த டேல நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் இது எல்லாமே ஸ்டாக் ஆப்ஷன் எந்தெந்த டேயில் வந்து என்னென்ன ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம், என்ன பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 12th ஜூன் ஃபார் நிஃப்டி, 13th ஜூன் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஹெச்பிடி ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் வந்து மெம்பர்ஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இது. அது மட்டும் இல்லாமல் 2 daysக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி யூடியூப்லேயும் சரி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் 12th and 13th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இதனுடைய கேண்டில் வந்து பெரியதாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அகெயின் வந்து க்ரூட் ஆயில் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமாக இந்த கேண்டில் தான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். இதில் இருந்து நமக்கு மோர் தென் 13% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது க்ரூடை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களில் ஒரு 13% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அரௌண்ட் 700 பாயிண்ட்ஸ் 700 to 800 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கறது அப்படிங்கிறது வித்தின் 2 daysல கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th ஜூன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அதனுடைய ஹை வந்து நமக்கு ஹை அண்ட் லோ வந்து கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி ஒரு பெரிய கேண்டிலும் கொடுத்துருந்தாங்க. இந்த கேண்டிலுக்கு லோவில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து லாங் ரனில் இருக்காங்களா ஷார்ட் ரனில் இருக்காங்களா அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் இதுக்கு அப்புறமாக நமக்கு லாங் அப்படிங்கிறது இந்த 12th ஜூனுக்கு அப்புறமாக மேலே போனால் மட்டுமே லாங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அகெயின் ஒரு 15 minutes கேண்டில் வந்து இந்த இடங்கள்லேருந்து ஹை போகிறாங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக இந்த 12th ஜூனினுடைய லோ கேண்டில் வந்து லோ நம்பர்ஸ் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. 24,825.90 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து கம்மிங் டேஸில் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அகெயின் இந்த நம்பர்ஸ் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மண்டே உடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ ரொம்ப ப்ரியராகவே நம்ம சொன்ன விஷயம் ஒன்று தான் ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த டேயில் மண்டே ஆர் டியூஸ்டே அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 days இருக்கும். கண்டிப்பாக சம்திங் ஹோய் டு ஹேப்பன். அது ஒரு 1 side மொமெண்டமாகவோ இல்லை அப் அண்ட் டவுனாகவோ இருக்கலாம். பட் ஒரு வால்டாலிட்டி அதிகமாக
இருக்கிற ஒரு டேட் வந்து ஐடி செக்டார் வர டேட்டில் ஆப்ஷன் பையர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது ப்ரீமியம் நமக்கு வந்து அதிகமாக போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 நாட்கள் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம் சம்திங் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் பேஸ்ட் ஆன் த ஐடி செக்டர். எந்த அளவுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா அந்த 12th ஜூனுக்கு மேலே இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங். என்னதான் 12th ஜூன் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக இருந்தாலும் ரூல்ஸ் அப்படிங்கிறது ரூல்ஸ் தான். சின்ன கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும். பட் பெரிய கேண்டிலாக இருக்கும் பொழுது இந்த டே கேண்டிலுக்கு மேலே போனாலும் மட்டுமே லாங். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாகும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற வியூ வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து நமக்கு தேவையில்லை. எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் நம்மளால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். பொசிஷனலாக பார்க்கும் பொழுது இதுக்கப்புறமாக நம்ம மார்க்கெட்டில் வந்து 12th ஜூனுக்கு அப்புறமாக நம்ம லாங் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது. இல்லை அப்படின்னா இனிமேல் ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் போனாங்க அப்படின்னாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். மண்டேயுடைய வியூ இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியராகவே நம்ம இந்த டேல இருந்தே, அதாவது 9th ஜூனில் இருந்தே ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத ப்ரியராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கும் சரி, இல்லை ப்ரியராக வாட்ச் பண்ணிட்டு இருக்க மெம்பர்ஸ்க்கும் சரி, நம்ம என்ன டைம்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு செட்டப். எவ்வளோ ஒரு பெரிய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அகெயின் வந்து நம்ம ஒரு ஷார்ட் பேஸ்ட் ஆன் இந்த செட்டப் படி நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து மோர் தென் 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்கலாம் இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னையுடைய கேண்டிலுடைய ஹைண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் டேஸில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாகும். இந்த நம்பர்ஸை உடைக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு பேங்க் நிஃப்டி ஷார்ட் போகிறதுக்கும் இந்த 13th ஜூனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக லாங் போகிறதுக்குமான ஒரு வியூ. ஆஸ் ஆஃப் நவ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் டிசைடிங்கான டேட் இது. இந்த டேக்கு அப்புறமாக எந்த ஒரு கேண்டிலும் ஹை அண்ட் லோவில் க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே இனி நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து லாங் இல்லை ஷார்ட்டா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய செட்டப் படி நமக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. எந்த டைம்ல இருந்து நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பாருங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் ஒன்று தான், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அகைன் ஐடி செக்டார் வந்து மண்டேயுடைய வாட்ச் லிஸ்டில் வந்திருக்காங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த 2 நாட்களில் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒன் சைட் ராலியாகவோ இல்லை அப் அண்ட் டவுன் ஆகவோ கூட இருக்கலாம். பட் மொமெண்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து நம்ம டூல் பேஸ்டாக வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 1 hour சார்ட்டு. பேஸ்ட் ஆன் த டூல் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் போட்டு செல் சிக்னலுடைய லோ வந்து நமக்கு ஸ்டில் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கனால ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, என்னதான் மார்க்கெட் வந்து அந்த 12th ஜூனுக்கு அப்புறமாக நமக்கு லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருந்தாலும் பேஸ்ட் ஆன் 1 hour டைம் ஃப்ரேம் படி நமக்கு செல் சிக்னல் போட்டு இந்த லோ வந்து கட் ஆகாமல் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் அப்படிங்கிறது தான். ஒன்ஸ் வந்து இதில் இருந்து மார்க்கெட் வந்து போகும் பொழுது இந்த இடங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படி இல்லை மறுபடியும் நமக்கு இந்த லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் போகிறது டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஹோப் நமக்கு லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறது 1 hour சார்ட் படி இதுதான் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் த டூல் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கிற விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு போகும்பொழுது இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 1 hour சார்ட்டு. சேம் நமக்கு நிஃப்டி படியே நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாலும் இந்த லோ கட் ஆகும் பொழுது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் இன்னையுடைய கேண்டில் வந்து 13th ஜூன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் இந்த லோ அப்படிங்கிறது ஸ்டில் வந்து கட் ஆகலை. அப்படிங்கும் பொழுது ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா மறுபடியும் இந்த லெவல்ஸ் வரைக்குமே 56,400 56,300 வரைக்குமே மார்க்கெட் போகலாம். இப்போ மார்க்கெட் 55,500 இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் இந்த லோ கட் ஆகும் பொழுது மறுபடியும் நமக்கு டவுன் போகிறதுக்கான டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஹோப் ஃபார் 1 hourல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி படி ஸ்டில் இந்த செல்லினுடைய லோ கட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 16th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது பேங்க் நிஃப்டியினுடைய 16th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் மண்டே. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் மண்டே ஐடி செக்டார், மீடியா, ஹெல்த் கேர் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் மண்டே வந்திருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ப்ரீவியஸாக நம்ம வீடியோலையும் போஸ்ட் பண்ணதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 days இருக்கும். மண்டே டியூஸ்டேல நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை ஒரு ஒன் சைட் ராலியாக இருக்கலாம், இல்லை அப் அண்ட் டவுனாக இருக்கலாம். பட் மொமெண்டம் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் இந்த ஐடி செக்டார் படி நம்மளுக்கு கொடுக்கலாம். ரீசன் வந்து ஐடி செக்டார் எப்பவுமே குளோபல் மார்க்கெட்டினுடைய கனெக்ஷனில் இருக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 மினிட்ஸ் படி பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் ஃபார் மண்டே. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் டைமிங் கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் படி உங்களுடைய ட்ரேடிங் சார்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு உதாரணமாக 10:40 10:45 கேண்டில் வந்து இதுதான் அப்படின்னா இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது லாங்கும், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ப்ரீவியஸ் லோவில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஷார்ட் இனிஷியேட் பண்ணும்பொழுது ப்ரீவியஸ் ஹையில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பெரியதாக இருக்கும். ஆப்ஷன் பையராக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுவதுமே எந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்காங்களோ, ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்காங்களோ அங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நல்ல பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இது மாதிரி 80 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கும் பொழுது நம்மளுடைய பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸ்டாப்பில். ஸோ அந்த மாதிரியான கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அண்ட் T=N செட்டப் அப்படின்னா T ஃபார் டைமிங். இந்த டைமிங் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் எவ்ரி டே. இதுதான் டைமிங். N ஃபார் நம்பர்ஸ். 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லையும் நம்ம நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது உதாரணமாக இதான் நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதுதான் இந்த T=N செட்டப். ஸோ இந்த மாதிரியான செட்டப்பில் சின்னதாக ஒரு கேண்டில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் வந்து இந்த T=N செட்டப். இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் அந்த T=N செட்டப் வந்திருக்காங்க, எந்த மாதிரியான மொமெண்டம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இந்த செட்டப்லையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.